ஹலோ ஓட்டாக்கு ஃபேம் ஃபைனலி ஃப்ரீ ஃபயர் மற்றும் நருட்டோ சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணிட்டாங்க. அதாவது ஜனவரி 10 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தானுங்க. சாப்டர் 1 சொல்லியிருக்கானுங்க. ஸோ இன்னும் நிறைய சாப்டர்ஸ் வரப்போகுது போல். ஸோ இப்போதைக்கு இந்த கொலாபரேஷனுக்கு அப்புறமா இந்த ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன பண்டில்ஸ் இறக்கிருக்கானுங்க. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நாம் வந்து அதை எப்படி இருக்குன்னு குட்டி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உள்ளுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ஸோ பண்டில்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ ஃபயர் பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. அண்ட் ஆல்சோ நருட்டோ பிடிக்குன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாமா இந்த ஃப்ரீ ஃபயர் நருட்டோ எப்படி இருக்குன்னு ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் டைம் இந்த ஃப்ரீ ஃபயர் லோபி இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி நருட்டோட கொலாபரேஷனால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ் அந்த பேக்ரவுண்டை காமிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த ஸ்டோன் ஃபேஷர் கூட இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆஸ் அ நருட்டோ கன்னியாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படியே உள்ளார வந்தோம்னா அந்த பிஆர் ரேங்க் அண்ட் சிஎஸ் ரேங்க்கான அந்த ஃபோட்டோஸ் கூட மாற்றிருக்கானுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ இப்போ வந்து கேமுக்குள்ளே என்னென்ன இருக்குது பார்த்துடலாமா? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் நம்ம நருட்டோ ஷிப்புடுன்னு ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி அதை ஒரு தரமாக வந்து மாற்றிட்டானுங்க. ஸோ அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குராமா இறக்கிருக்கானுங்க. குராமா அந்த பீச்சு பக்கமாக இருந்து அதோட பவரை வந்து கக்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்ட்லாம் நம்ம மெப்புக்குள்ளே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் குராமாவுக்கு பக்கத்திலேயே லீஃப் வில்லேஜை வந்து செட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ வந்து ஒன்றும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் கொலாபரேஷனால் தெரியல உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிடோரி அண்ட் ஃபயர் பால்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரஷிங்கன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இறக்கிருக்காங்க. ஸோ ஒன்றா நம்ம எடுத்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபெஸ்டிவல்லேருந்து லீஃப் வில்லேஜை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ போகலாம். எல்லோரும் பார்த்தீங்களான்னு தெரியும். ரொம்ப க்ளோஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குராமா இருக்கார். ஸோ லீஃப் வில்லேஜுக்குள்ளே போயிடலாம். பெரஷூலேருந்து இறங்கினோதுமே கையில் பார்த்தீங்கன்னா ஷுரிக்கனை கொடுத்துட்டானுங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஷுரிக்கனை வச்சுட்டு ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு ரன் மாதிரியே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதுதான் போல் நம்ம லீஃப் வில்லேஜ் ஃப்ரீ ஃபயர் லீஃப் வில்லேஜோட என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளார போய் பார்த்துடலாம் என்னென்ன அப்படி கொடுத்துருக்கானுங்கன்னு. ஸோ பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ஸ்டோன் ஃபேஸஸ் கூட வச்சுருக்கானுங்க போல். ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி ஒரு வச்சு இந்த போஸில் ஒரு செல்ஃபி எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உள்ளார போனீங்கன்னா அப்படி வெப்பன்ஸ் அது இதுன்னு வழக்க மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. ஃப்ரீ ஃபயர் கம்பெனியால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படி இருக்குது. ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரியுதோ தெரியல, ரஷிங்கன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரஷிங்கனை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான இடத்துக்குள்ளே போகிறோம். அது என்ன பிளேஸ்னு கேட்டிங்கன்னா ஹொக்காக்கி ஆஃபீஸ். ஸோ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நருட்டோட லீஃப் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹொக்காக்கி ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நாம் போய் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபயர் கோனகா. ஸோ அதே மாதிரி இருக்கலனாலும் இதை முடிஞ்ச வரை நல்லா பண்ணியிருக்கானுங்கோ. ஸோ உள்ளுக்குள்ளே சுண்ணாடை பாட்டு இருப்பாங்களோ தெரியல, போய் பார்த்தா தெரியும். இப்போது போகிற போக்குள்ளேயே ரஷிங்கன் போட்டாச்சு. ஸோ வந்து நல்லா எஃபெக்ட்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்கானுங்க. இப்போ தான் ஒரு மேட்டரை வந்து நானும் நோட் பண்ணேன். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஹொக்காகி சேரில் நாம் இருக்கலாம் மாட்டுக்கு. ஸோ வந்து இருந்து பார்த்துடலாமா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிராஃபிக்ஸை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கோடி ரூபாய் செலவழிச்சு எடுத்ததுக்கு ஆதி புருஷ் படம் மாதிரி முக்கியவாட நீங்கள் வந்து டிசைன் பண்ணுவீங்க. எகைன் ஒரு வாட்டி இருந்து பார்க்கலாம். திஸ் வாட்டி ஆச்சு கரெக்டாக இருக்காரான்னு. ஸோ செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, திஸ் வாட்டி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து சொதப்பில் கொஞ்சம் குட்டி பக் போல் அதான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இருந்துருக்கு. ஸோ அந்த பக்கையெல்லாம் மாக்குவீங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குராமாவை போய் மீட் பண்ணிட்டு வரலாம். குராமா ஏதாச்சும் நம்மளை பண்ணுதா இல்லை குராமாக்கு நாம் பண்ணுறோமான்னு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லீஃப் வில்லேஜ் அழித்த நம்மளுக்கு குராமா பார்த்தீங்கன்னா இப்போ பேர்முடா வலிக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து அவரை தடுக்க தான் போகிறோம். ஸோ வந்து போய் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட நல்லாவே அனிமேட் பண்ணியிருக்கானுங்க. ஐ மீன் டிசைன் பண்ணியிருக்காங்க நல்லா தான். பட் குராமா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. இவ்வளோ பக்கத்தில் போகிறோம், நல்லா போகிறோம். எனக்கு தான் குராமா பக்கத்தில் போகிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ போகிறோம். இதை பார்க்கும்போது எனக்கு இந்த நருட்டோ அல்டிமேட் ஜஸ்ட் மொபைல் வேஷன் விட்டானுங்க. ஸோ அந்த ஃபீல் தான் வருது. ஸோ கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்த்துடலாம். ஸோ எப்படி போனாலும் என்ன சொல்கிறேன், குராமா டச் பண்ணக்கூடிய முடியல. ஸோ இவ்வளோ நம்மளை லிமிட்டு. ஸோ குராமாவும் நம்மளை எதுவும் பண்ணுதில்ல, நாமளும் குராமா எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த குராமா தான் நம்மளை லீஃப் வில்லேஜ் அழிச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். இது ஆல்டர்னேட்டிவ் வேர்ஷன் குராமாவட்டுக்கு. ஸோ எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்குது. நான் கீழாண்டா இருக்கேன், கொஞ்சம் என்னையாச்சும் பாருடா, என்னடா நீ இந்த குராமா ஆள் வேலை இல்லைங்க. ஸோ நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த குராமா டெரராக இருக்கும். ஸோ இவர் வந்து சப்ப பீஸு போடல. இந்த குராமாவை என்ன குராமா வெஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குராமா வச்ச சம்பவம் பண்ணி நல்லா இருந்துக்கும். ஸோ வந்து நூப்பு கொட்டியும் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணியிருப்பேன். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நானே ஒரு நூப்பு தான். Double kill. Triple kill.
ஒரு நூபும் கூட விளையாடுறத இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் என்னென்ன வந்து ரிவார்ட்ஸாக கொண்டு வந்திருக்கானுங்க, என்னென்ன பண்டல் வந்திருக்காலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கருணாக்காரன் கல்லாக்கட்டத்துக்காகவே இந்த கொலாபரேஷனுக்கு தனி ஒரு என்ன சொல்ல ஸ்பின்னை விட்டுருக்கானுங்க. ஸோ 25 டைமண்ட்ஸ் ஒரு ஸ்பின்னுக்கு ஸ்ரீலங்கா சர்வர் சிங்கப்பூர் சர்வரில். ஸோ என்ன ரிவார்ட்ஸை விட்டுருக்கானுங்க பார்த்துலாமா. ஸ்டார்டிங் வித் லோடு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குணா சுருக்கனை வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஞ்சா ஸ்க்ரோல் அந்த பெயினார்க்கில் நட்டு போட்டு வரோம்ல எக்ஸாக்டாக அதே தான். ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது நார்மலாக ப்ளே பண்ணுறவங்க முக்கியம் தான் இருக்கும். பட் நருட்டோ பார்த்தவங்க தெரிஞ்சிக்கும் இந்த 5 பேருடைய இந்த ஃபேஸஸும் எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட்னு. ஸோ வந்து ஸ்டோன் ஃபேஸஸை குளோபலாக கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டு ரஷிங் அண்ட் க்ரியேட் பண்ணுற எமௌண்ட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா பண்ணிருக்காங்க. ஒன்று மட்டும் புரியுது, செம்மையாக காட்ட போகிறீங்கடா. ஸோ கருணாக்காரன் இந்த கொலாபரேஷனுக்கு அப்புறமா பெரிய ரேஞ்சுக்கு போகிறான் போல். ஸோ வந்து இப்போ பண்டலை பார்த்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸ்பெஷல் ஐட்டமே. ஸோ வந்து இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்குது. நார்மலான நருட்டோ பண்டலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி இருக்குன்னா நம்மளுடைய நருட்டோ சேஜ் மோடு அந்த பெயினார்க்கில் யூஸ் பண்ணுவார் அந்த பண்டல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட்டு அந்த வார் ஆர்க் 4th கிரேட் நிஞ்சா ஆர்க்கில் வந்து யூஸ் பண்ணுவார் அந்த பண்டல். ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ செம்ம கல்லா கட்ட போகிறீங்கடா. நமக்கெல்லாம் வந்து பணம் இல்லாத காரணத்தால் நாம் வந்து பண்ண போகிறது கிடையாது. டோப்பப் பண்ணி நம்ம ஸ்பின்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நருட்டோ பண்டலுக்கான வந்து டாப்அப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த மணியை வச்சு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த மட்டும் இல்லாமல் இன்னொரு எமௌண்ட்டும் கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கக்காஷி செஞ்சிக்கான பண்டல் வந்து வந்திருக்கு. ஸோ இது எப்படி எடுக்கிறேன்னு தெரியல. ஸோ இதுவும் டாப்பாக தான் இருக்குது. ஸோ வந்து கக்காஷிக்கு ஒரு பண்டல் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாஸ்கேக்கு ஒரு தரமான பண்டல் கொடுத்துருக்காங்க. நருட்டோ பண்டல் நல்லா இருக்குது. நருட்டோக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்கேயோட பண்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சாஸ்கே மட்டும் இல்லாமல் நம்ம சாக்குராவுக்கும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ சாக்குரா வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ எடுத்துறாங்கடா. அண்ட் நம்ம சாக்குரா மாதிரி நம்ம ஃப்ரீ ரிவார்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா செஞ்சுக்கான பண்டல் வந்து ஃப்ரீ ரிவார்டில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஃப்ரீ ரிவார்டுக்கு ஜிரையா செஞ்சு கொடுத்தது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் அந்த மனுஷனை வந்து நீங்கள் எவ்வளோ இதாக வச்சுருக்கணும். ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ கல்லா கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்டலையும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ காசு இருக்கணும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கஷ்டப்படலாம் இப்படி டாப்அப் பண்ணியிருக்கணும் இல்லை. ஸோ ப்ளே பண்ணி ஜிரையா பண்டல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதை வச்சு ப்ளே பண்ணி ஜிரையா பண்டலை வச்சு விளையாடுங்களா. ஸோ வந்து டாப்அப் பண்ணி வந்து காசு கறியாக்க வேண்டாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த நருட்டோ எக்ஸ் ஃப்ரீ ஃபயர் கொலாபரேஷன் இருக்குது. ஸோ வந்து இது வரைக்கும் ப்ளே பண்ணாதவங்க கூட போய் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிருப்பேன்னு வச்சுட்டு கொஞ்சம் லீவ் விட்டுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஒரு நருட்டோ ஃபேனாக இருந்தால் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். எனக்கு அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம் ப்ளே பண்ணேன். ஸோ அதோட கேம்லேயே கூட வந்திருக்க வேண்டிய கொஞ்சம் ஒரு சில காரணத்தால் வந்து வரல. ஸோ வந்து நீங்கள் யாராச்சும் இந்த கொலாபரேஷனை பார்த்து விளையாடிட்டு இருக்கீங்களா. ஸோ வந்து ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு பிடிச்ச கேம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர். அதே மாதிரி பிடிச்ச அனிமே எதுன்னு கேட்டிங்கன்னா நருட்டோ. ஸோ அப்படி ரெண்டும் ஒன்றா சேரும்போது ரொம்ப மாசாக இருக்கும்ல. ஸோ அப்படி தான் வந்து இப்போ வந்து இறக்கிருக்கானுங்க. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி இந்த கொலாபரேஷன் இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன் அண்ட் டீமன் ஸ்லேயர் அது மட்டும் இல்லாமல் ஒன் பஞ்ச் மேன் போன்ற ஆனிமே கூட கொலாப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த விதத்தில் இது ஒரு நெக்ஸ்ட் ஆனிமே கொலாப். ஸோ இப்படி ஆனிமே கூட கேம் கொலாபரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஆனிமே மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ் கூட கொலாப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதில் வந்து இது ஸ்பெஷல் ஒன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூமாக இருக்கிற ஆனிமே தான் நருட்டோ. அதே மாதிரி பூமான கேம் தான் ஃப்ரீ ஃபயர். ஸோ ரெண்டும் சேர்ந்து இப்போ கல்லா கட்ட போகிறானுங்க மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் நருட்டோ படம் எடுத்தீங்களா. ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னு அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து நான் அந்தளவுக்குலாம் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுற ஆள் கிடையாது, பார்ட் டைம் விளையாடுறாள். ஸோ அதான் நானும் வந்து நருட்டோ கொலாப் பண்ண செக் பண்ணி பார்த்தேன். ஸோ என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன், ஒரு தரமான கொலாபரேஷனாக தான் இருக்குது. ஸோ உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. ஸோ வந்து வீடியோ முடிக்கிற டைமுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இந்த மாதிரி கமெண்ட் சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு யாராச்சும் கேம் லைவ் வேணும்னா சொல்லிடுங்க. வீக்லி ஒன்ஸ் அது பண்ண பார்க்குறேன். ஸோ வந்து வீடியோ முடிக்கிற டைமுக்கு வந்தாச்சு. என்ன அது தப்பாக சொல்லாமல் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். 7 கைஸ் வரட்டா.